அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான ஒரு தருணமாக 1/1/2025 முதல் 2025ஆம் ஆண்டு மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தற்போது இருக்கக்கூடிய சூழலை விட மிக சிறப்பான மாறுதலை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல், அதிலும் குறிப்பாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் இனி தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரத்திற்கான ஒரு தருணமாகவும் நிச்சயமாக 2025 அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். இந்த தருணத்தில் குரு ஒருவர் மட்டும்தான் பிற்பகுதியில் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு செல்கிறார். ஆனால் அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் அவரிடம் இருந்து எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. ஏனென்றால் தோஷமற்றவராகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். எனவே இந்த 2025ஆம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் மற்றும் தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சி, கலைத்துறை ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றம், புகழின் உச்சத்திற்கே செல்லக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய யோகம் என அதிரடியான மாற்றங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தியாக நிச்சயம் அமைவதற்கான யோகத்தை இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நவகிரகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு விரயத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார். இது மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்திற்குள் சனி நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி கர்மஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேலை என்பது பெரிய அளவிலான தொழில் ரீதியான வாய்ப்புகள் எளிதாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். நிரந்தர வருமானத்தை பெறுவதற்கான யோகங்களையும் உருவாக்கி கொடுக்குங்க. அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் கர்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இதைவிட முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு மோட்சக்காரகரான கேது வருகிறாருங்க. முன்னேற்றம் மிக சிறப்பாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பை அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரகரான கேது அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 2, 3, 4, 5, 6, 7 என பல இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே செவ்வாயின் ஆதிக்கம் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அதீத விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பையும், அதே சமயம் ராசியின் அதிபதியான புதனின் அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக ஒரு தொழிலை விரைவாகவும் அதே சமயம் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைவாக அமைவதால் 2025ஆம் ஆண்டு நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதோடு மட்டுமல்லாது அதை தாண்டியும் அடுத்த இலக்கை நிர்ணயித்து பயணிக்கக்கூடிய
வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பாலும் உண்டு. அதே மட்டுமல்லாது சுக்கிரன் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கின்றன. ராசியின் அதிபதியான புதன் உட்பட இந்த கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதீத நன்மைகளை பெறுவதற்கான யோகம் உருவாகும். அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே குரு ஒருவரை தவிர மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. குரு சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் குரு தோஷமற்றவர். எனவே இந்த 2025ஆம் ஆண்டில் மிக சிறப்பான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வருமானத்திற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றில் நல்ல தீர்ப்புகளும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. எனவேதான் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளை எளிதில் இந்த வருடம் முழுவதுமே சந்திப்பதற்கான யோகத்தை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுங்க. குரு விரயஸ்தானத்தில் இருந்து விலகுவதால் சுப விரயங்களை அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. குறிப்பாக உடல்நல ரீதியாக பல்வேறு வகையான விரய செலவுகளை சந்தித்து வந்தவர்களுக்கு நிச்சயம் அதில் நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமைகிறது. அசதி நீங்கி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வருடத்தில் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை பெற்று தருகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேது சனி என பெருவாரியான கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன. தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி கர்மத்தில் வந்திருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் அதிகப்படுத்துங்க. விரும்பியபடி மனதிற்கு நிறைவான நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே ஒரே சீரான வளர்ச்சியை விரைவாக வருடம் முழுவதும் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமைய போகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் இல்லாமல் சிறப்பாக தொழில் செய்ய முடியும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிக எளிதில் சந்திப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை 2025 உருவாக்கி கொடுக்க போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் நல்ல வரவேற்பு நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை மிதுன ராசிக்காரர்கள் இந்த
இந்த தருணத்தில் பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையுங்க. மாணவர்கள் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் இந்த வருடம் முழுவதுமே சாதகமாக வலம் வருவதால் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோக வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 நிச்சயம் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது சிவபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வாழ்வில் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவை விலகி தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு